பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு தியானத்துக்காக நான் ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவங்கள் புறமே இருப்பார்கள். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, புறமே இருப்பார்கள்னு சொல்லப்படுது. பொய்ங்கிறது ஒரு அசுத்தாவியனோட கிரியை தான் அது பொய். அந்த அசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது நம்ம பொய் பேசிகிட்டே இருப்போம். உண்மை பேசவே நம்ம விரும்ப மாட்டோம். எப்படியும் பொய் பேசிகிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு வேதத்தில் அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது. பொய்யர்கள் அனைவரும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. பொய் பேசுகிறதே சாத்தாண்ட கிரியதா, சாத்தாண்ட சுபாவந்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:8, 21:27 எல்லாம் அப்படியாக சொல்லப்படுகிறது. தீத்து 1:12 கிரேக்கா தீவார் ஓயா பொய்யர். அதாவது ஒரு கிராமமே பொய்யராக இருக்குது. ஒரு கிராமமே சாத்தானே பொய்யின் ஆவினால அடக்கி வச்சுட்ருக்குது. அதனால் பொய்யை நம்ம வாயிலிருந்து ஓயா பொய்யராக இருக்கிற கிராமத்தை போல் நம்ம இருக்கக்கூடாது. பேசுகிறவங்கள ஓயா பொய்யராக இருக்கு. யோவான் 8:44 பொய்யனுக்கு பிதாவுமானவன் சொல்லி இருக்குது சாத்தானை பற்றி. அவன் பொய்யனுக்கு பிதாவுமாக இருக்குது. அவனுக்கு வாயில் உண்மையே வர்றதில்லை. அதனால் அந்த ஓயா பொய்யரை போல் நாம் இருக்கக்கூடாது. 1 யோவான் 2:4 ஒரு வசனம் இருக்குது. கல்பனையே கை கொள்ளாதவங்க எல்லாம் பொய்யர். இயேசு தெய்வம் அல்லேன்னு ஒரு சிலர் மறுதளித்து பேசுகிறாங்க, அவங்களும் பொய்யர். 1 யோவான் 2:22 அவங்களும் பொய்யர். அந்த பொய்யனுங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை உண்டு. தண்டனைனா கேட்டால் சங்கீதம் 5:6 பொய் பேசுகிறவர்களே தேவன் அழிப்பார். பொய் பேசுகிறவங்களே தேவன் அழிப்பார். சங்கீதம் 63:11 படி பொய் பேசுகிறவங்களோட வாய் அடைக்கப்படும். நீதிமொழிகள் 19:5 படி அவங்கள அக்கினிக்கு தப்பான் அப்படின்னு எழுதியிருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பொய் பேசக்கூடாது. நம்ம உண்மையே பேசி பழைக்கொள்ளணும், பிரயாசப்படணும், கற்றுட்டு அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே பொய் என் வாயில் வரக்கூடாது, என்ன வந்தாலும் நான் பொய் பேசாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் போராடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஆவியை அவர் ஆளுக செய்வாங்க. சாத்தானுக்கு இடமில்லை. நாம் விரும்பணும் பொய் பேசக்கூடாது. உண்மை என்ன நடந்தாலும் நான் உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு உண்மை பேசும்படி அவர் உதவி செய்வாங்க. மனம் திரும்பணும். அந்த பொய்யை விட்டு நம்ம மனம் திரும்பணும். பொய் பேசுங்கள நாவு அடைக்கப்படும். என்னென்னமோ இருக்குது வசனத்தில். அதனால் பொய்யை வேலை வஞ்சனை இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.